பொதுவாகவே நம்ம வன்முறையை பெருசாக விரும்புறதில்ல. அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிற விஷயத்த சுத்தமாக விரும்புகிறதே இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் கூட சில கதாபாத்திரங்கள், அதுவும் எரிச்சல் தரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் பலார் அப்படின்னு ஒன்று அடி வாங்கும் போதோ, இல்லை பல்பு வாங்கும் பொழுதோ, இல்லை திட்டு வாங்கும் பொழுதோ நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னவோ உண்மைதான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா குடுன்னு ஓடி ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, என் புருஷன் மேலே கை வச்சிருக்கான்னா அவர் என் புருஷன், என் கழுத்தில் தாலி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு உன் மேலே அவர் அவ்வளோ அக்கறையாக பாசமா நல்லவரா உன் மேலே மரியாதை வச்சுருந்தாரு, உன்னை பற்றி அவ்வளோ சொல்லியிருந்தாரு, ஆனால் நீ கேவலமாக அந்த தில்லாலங்கடிங்களோட சேர்ந்து எவ்வளோ தில்லாலங்கடி வேலை செஞ்சுருக்க அப்படின்ட்டு இந்த பக்கம் காவேரி வெண்ணிலா கிட்ட திருப்பி கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் விஜயுமே ஏய் நிறுத்து, உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ எங்கே ஆடினியோ அவங்க கூட சேர்ந்து ஆடுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு நடுவில் ராகினிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, வீடியோ எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கிறலாம் தெரிஞ்சோன்னா ஐயோன்னு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக கிளம்பி ஒரு காரில் ஏறி போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. காரில் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா கால் பண்ணி எங்கடி இருக்க, எப்போ வருவ அப்படின்னு கேட்டால் வந்துடுறம்மா ஒரு ஆட் விஷயமா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. இதில் இங்கே வீட்டில் இவள் ஒன்றும் சரிப்பட மாட்டா, இவளை உடனடியாக விவாகரத்துக்கு லாயர்கிட்ட கூட்டு போய் வாங்கிடணும் அப்படின்னு சாரதா பேச நிவின் கடுப்பாயிட்டார். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாமல் அவசரம் கொடுக்க மாதிரி முடிவு பண்ணுறீங்க, அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும்னு ஆசைப்படுறாங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது கிறுக்கானீங்கன்னு கேட்குறாங்க. நம்மளோட மைண்ட் வாய்ஸை கரெக்டாக கேட்கும் பொழுது எங்கள் அம்மா அப்படி எடுத்து பேசாதீங்க வாங்க உள்ள அப்படின்னு யமுனா கூட்டு போயிட்டு என்ன அவளை கூட்டு போயிட்டாங்க கொடைக்கானல்னா அவளை திருட்டுத்தனமாக போய் பார்க்க முடியாது, இங்கேனா எங்கே வேணாலும் ஜாலியாக ஊர் சுற்றலாங்கிறதுக்காக தானே பண்ணுறீங்க, அவன் மேலே அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு பேச இந்த கேவலமான பேச கேட்டால் நமக்கே கோவம் வந்துச்சு. நிவின் கடுப்பாய் பல்லார்னு ஒன்று விட்டு கிளம்பி போயிட்டார். உடனே எல்லாம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் யமுனா வாங்கின அடி ஒன்றும் தப்பு இல்லைங்கிறது தோன்ற மாதிரி தான் அவங்க பேசுகிற பேச்சும் நடந்துக்கிற நடவடிக்கையும் இருக்குது. இதுக்கு நடுவில் கங்காவுடைய மாமியார் வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கங்காவை இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வச்சுருக்காதீங்க, வயிற்றில் குழந்தைய வச்சுட்டுருக்கா, நான் அவளை ஊருக்கு கூட்டு போகணும் அப்படின்னா அவங்க தனியாக பிளான் பண்ணேன். உன்னை சீக்கிரம் கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், லேட் ஆகிடுச்சின்னு விஜய் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா எங்கேயாச்சும் போகலாம், எனக்கு அந்த மாதிரிலாம் அவங்களை விட்டு போக மனசு இல்லை, ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் வெண்ணிலா நல்லவங்க நீங்கள் சொன்னதை வச்சு நம்பி நான் அவளை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் இருந்தேன், இனிமேல் அவள் பேரே அவங்க வாயில் வரக்கூடாதுன்னு இவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. அவங்க ரெண்டு பேரும் இப்போ அடுத்து நாளைக்கு காரில் ஃபுல்லாக லவ் பண்ணுற காட்சிகள்லாம் வரப்போகுது. இன்றைக்கி யமுனா அடி வாங்கினதை பற்றியும் இங்கே நடக்கிற விஷயங்கள் பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன, இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.